எம்பெருமானார் விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உலகத்தில் பரப்புவதற்காக தம்முடைய சிஷ்யர்கள் 74 வரை சிம்மாசனாதிபதிகள் என்று நியமித்தார். அவர்களுள் ஒருவர் எங்களாழ்வான், பிள்ளை எங்களாழ்வான் என்கிற திருநாமங்களாலே வழங்கப்படக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு சித்தர். அவர் திருவள்ளரையிலே அவதரித்தவர். எம்பெருமானார் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தை நன்கு உலகத்திலே பரப்பியவர். அவர் கற்பித்து அவரிடத்திலே வாசித்த நடாதூரம்மாள் மேலும் பற்பல கிரந்தங்களை அருளி செய்தார். அவர் மூலமாக ஸ்ரீபாஷ்யத்துக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஸ்ருதப்பிரகாஷிகை என்கிற ஒரு உரையானது தோன்றியது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு சித்தியம்ங்கிற வியாக்கியானத்தை இயற்றி அருளினவர். திருக்குறை பிரான் பிள்ளானிடத்திலே எல்லா அர்த்தங்களையும் கேட்டவர். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் கூட கொண்டாடும்படியான ஞானம் பெற்றவர். அந்த எங்களாழ்வானுடைய திருவம்சத்திலே அவதரித்தவர் திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாள் ஸ்ரீ வே சௌமியநாராயணாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமி தற்போது வர்த்தமான சுவாமியாக எழுந்தொழியிருக்கிறார். அந்த சுவாமியுடைய நியமனத்தை அனுசரித்து சுவாமியினுடைய குமாரனாக இருக்கக்கூடிய அடியேன் திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாள் விஷ்ணு சித்தன் அடி இப்போது சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறேன். சாஸ்திரங்களிலே புண்ணிய கர்மங்களை இஷ்டாபூர்த்தம் என்கிற சொற்களாலே உபனிஷத்துக்களிலே வழங்கி இருக்கிறது. அந்த இடங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய கர்மங்கள், ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய கர்மங்கள்னு எல்லாமே கருதப்பட்டிருக்கின்றன. இவ்விடங்களிலே பூர்த்தங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும்போது வாபிகள், கிணறுகள், குளங்கள் இவைகளை உண்டாக்குதல், எம்பெருமானுடைய கோயில்களை, ஆலயங்களை உருவாக்குதல் முதலானவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகள்லாம் பூர்த்த சப்தத்தாலே சொல்லப்படக்கூடிய புண்ணிய கர்மங்களாக குறிப்பிடப்படுகின்றன. ஸ்ரீ விஷ்ணு தர்மமானது எம்பெருமானுடைய ஆலயத்திலே செய்யப்படக்கூடிய கைங்கரியங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகள், எம்பெருமானுடைய ஆலயத்தில் திருவலகிடுதல் என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி கூட்டுதல் என்கிறது தொடங்கி மார்ஜனம்னு சொல்லுவார்கள். சாணத்தாலே மெழுகுதல் தொடங்கி பற்பல கைங்கரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்தந்த கைங்கரியங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏத்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதே போல் எம்பெருமானுக்கு நந்தவனம் அமைத்தல் அதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறது சாஸ்திரங்கள். இப்படி பல இடங்களிலே சாஸ்திரங்களிலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தல் கொண்டாடப்பட்டிருக்கிறது. பொதுவாக குளங்கள் முதலானவைகளை வெட்டுதலையும் சாஸ்திரமானது சிறந்த கர்மமாக, சிறந்த புண்ணியம் அளிக்கக்கூடியதாக கொண்டாடி இருக்கின்றன. ஆக பொதுவாக ஒரு குளத்தை வெட்டினாலே பெரிய நன்மை உண்டாகும். அதிலும் அது எம்பெருமானுக்காக ஒரு குளத்தை வெட்டினால் இன்னும் அதில் ஏற்படக்கூடிய நன்மைக்கு அளவே இல்லை என்று சொல்ல வேணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு குளமானது எம்பெருமானுடைய ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிறது என்னால் அந்த குளத்தினுடைய பெருமையை யாரும் அளவிட்டு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஏத்தம் எம்பெருமானுடைய கோயில்களுக்கு, அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபம், ஒவ்வொரு பிராகாரம், ஒவ்வொன்றுக்கும் ஏத்தம் இருக்குது. அந்த ரீதியில் எம்பெருமானுடைய புஷ்கரணிகள், குளங்களுக்கு அவ்வளவு ஏத்தங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயும் கூட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்னால், புதிதாக ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணுறதோ அல்லது ஒரு குளத்தை நிர்மாணம் பண்ணுறதோ அதை காட்டிலும் ஏற்கவே இருந்தது, அது சிதிலமாக ஆனதை, பாழடைந்து போனதை பழுது சரி செய்து அதை ஜீர்ணோத்தாரணம் செய்தல், அதுக்கு மிகுந்த ஏத்தம் இருக்குது. நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் தான் ஒரு இடத்துல ஈட்டில் அருளி செய்கிறார். திருப்பதிஷ்டையை பண்ணவர்களை காட்டிலும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணவர்களுக்கு தான் ஏத்தம் அதிகம் என்ன. நம்பிள்ளையும் ஒருத்தர் சொல்கிறார், ஆறாயிரப்படி வியாக்கியானத்தில் நாயனாரும் ஒரு இடத்துல அருளி செய்கிறார். ஆக இப்படி ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே சொல்லக்கூடிய ஓர் அர்த்தம் இது. அப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணவன், அதாவது ஒரு கோயிலை புதுசாக நிர்மித்தவன்
புதிதாக அந்த கோயிலை கட்டியவனை காட்டிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கோயிலை பழுது பார்க்கறது, அந்த கோயிலில் ஜீரணமாக இருக்கக்கூடியவைகளை, சீத்திலமாக ஆனவைகளை, பழுது போனவைகளை, பாழாக ஆனவைகளை சரி செய்ததற்கே அது மிகவும் ஏத்தமுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவள்ளரையிலே ஏற்கனவே இருந்த ஒரு புஷ்கரணி, க்ஷீர புஷ்கரணி என்று ஸ்வேதகிரி மகாத்மியமானது 5வது அத்தியாயத்திலே தெரிவிக்கிறது. தஸ்ய ஸ்வேதகிரே ஸ்ருங்கே ததர்ஷ சமஹீபதிஹி க்ஷீரபுஷ்கரணீம் நாம க்ஷீராப்தி சதிருஷ பிரபாம் தீர்த்தம் தஸ்யாச்ச பர்யந்தே மார்க்கண்டேயாசிரமம் நிருபஹா என்று. அந்த சிபி சக்கரவர்த்திங்கிற ராஜாவானவன் திருவள்ளரைக்கு அவன் வந்த காலத்திலே அங்கே அவன் என்னென்னலாம் பார்த்தான், என்னென்னலாம் சொல்லப்படுறது. அங்கே அந்த திருவள்ளரையில் அந்த மலை, ஸ்வேதகிரிங்கிற அந்த மலையினுடைய சிகரத்திலே, அதனுடைய கொடுமுடின்னு சொல்லுவார்கள், அவ்விடத்திலே அவன் ஒரு புஷ்கரணியை பார்த்தான். அந்த புஷ்கரணியானது மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு அருகே அமைந்திருந்தது. அதுக்கு க்ஷீர புஷ்கரணின்னு பேர். அந்த க்ஷீர புஷ்கரணியில் திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அந்த ஏத்தம் அதுக்கு அமைந்திருக்கிறது. அதை போல சுத்தமான தீர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது. அதை போல வெள்ளவெளையர்னு தீர்த்தம் அதில் இருக்கிறது என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு புஷ்கரணி அது சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளரை கோயிலினுடைய பழைய வரைபடத்திலே நீராழி மண்டபத்துக்கு மேற்கே, அதாவது வசந்த மண்டபத்துக்கு மேற்கே க்ஷீர புஷ்கரணி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அவ்விடத்திலே ஏற்கனவே இருந்த அந்த புஷ்கரணியினோட அந்த படித்துறை முதலானவைகள்லாம் சிथिலமாக ஆனது. அந்த சுவர், அந்த புஷ்கரணியோட சுவர், பழைய புஷ்கரணி இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அதை செப்பனிட்டு, அதே போலவே அந்த வசந்த மண்டபத்துக்கு மேற்கே இந்த மார்க்கண்டேயர் தபசு பண்ணின இடத்துக்கு அருகேயே இந்த க்ஷீர புஷ்கரணியானது ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுவாக குளத்தை நிர்மிக்கிறது, அதிலும் எம்பெருமானுக்காக குளத்தை நிர்மிக்கிறது, அதை காட்டிலும் ஏத்தம் எம்பெருமானுடைய கோயிலுக்குள்ளேயே அதை உண்டாக்குவது, அதை காட்டிலும் ஏத்தம் ஏற்கனவே இருந்ததை புனருத்தாரணம் அல்லது ஜீர்ணோத்தாரணம் செய்தல் என்பது மிகச்சிறந்த ஒரு கைங்கரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கைங்கரியத்தை கல்பனா ஜெயபால் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை கொண்டு திரு ஜெயபால் என்கிறவரும் அவருடைய துணைவியார் திருமதி கல்பனா என்பவரும் மற்றும் பலரோடு சேர்ந்து இந்த காரியத்தை செவ்வனே செய்திருக்கிறார்கள். எம்பெருமானுடைய சந்நிதியிலே ஏற்கனவே இருந்த புஷ்கரணி, திருவள்ளரையில் பற்பல புஷ்கரணிகள் இருந்தன என்று ஸ்வேதகிரி மகாத்மியம் தெரிவிக்கிறது. ஓரொரு புஷ்கரணிக்கும் வைபவத்தையும் அதுவே தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட வைபவம் நிறைந்த அந்த புஷ்கரணிகளிலே ஒன்றான இந்த க்ஷீர புஷ்கரணியை இவர் ஜீர்ணோத்தாரணம் செய்துள்ளார்கள். ஆகையாலே எம்பெருமானுடைய பரிபூர்ணமான பிரீத்தி இவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் என்ன ஒரு ஏத்தம் என்னால், இது வெறும் எம்பெருமானுக்கான ஒரு புஷ்கரணியாக மட்டும் இல்லாமல் எம்பெருமானுடைய தெப்போத்சவம் அது நடைபெறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தெப்பக்குளமாகவும் கருதி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுக்கு திருவள்ளரையில் ஏற்கனவே தெப்போத்சவம் நடந்து வெளியில் வேறொரு இடத்துல நடந்து நின்று போனது. அதை மறுபடியும் நடத்த வேணும் என்கிற ஒரு பேரபாவோடு இந்த ஒரு குளமானது செப்பனிடப்பட்டுள்ளது. பிளவோத்சவம் என்று சாஸ்திரங்களிலே ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த பிளவோத்சவத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய சந்ததி எல்லாருக்கும் நிச்சயமாக எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும், எம்பெருமான் நித்திய கைங்கரியத்தை கொடுப்பன், அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் கூட அந்த சத்கதியானது கிடைக்கும் என்று சாஸ்திரமானது, ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஏத்தமுடையது இந்த பிளவோத்சவம். அதில் எம்பெருமானும் பங்கை செல்வி நாச்சியாரும் செந்தாமரை கண்ணனும் உகக்கும்படியாக அந்த தெப்போத்சவத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். ஆக இந்த குளம் அது நிர்மித்ததற்கு பயனாக எம்பெருமான் மிகவும் இதிலே உகந்து
இந்த தெப்போத்சவத்தையும் எல்லாரும் உகக்கும்படியாக விசேஷித்து மிகுந்த பரிசிரமத்தோடு இத்தை உருவாக்கின ஜெயபால் கல்பனா தம்பதியர் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் உகக்கும்படியாக மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் திருவள்ளரில் வசிக்கக்கூடியவர்களும் திருவள்ளர் எம்பெருமானுடைய பக்தர்களாக வெளி திவ்யதேசங்களில் வெளி ஊர்களில் இருக்கக்கூடியவர்களும் மகிழும்படியாக அந்த உற்சவமும் நிறைவேற வேணும். இந்த எம்பெருமானவன் ஏற்கனவே மிகுந்த பிரீத்தியோடு பல கைங்கரியங்களை இந்த ஜெயபால் தம்பதிகளுக்கு அளித்து வருகிறான். மேலும் பற்பல கைங்கரியங்களை கல்பனா ஜெயபால் தம்பதிகளுக்கு அளிக்க வேணும். அந்த கைங்கரியங்களை செய்வதற்கான சௌகரியங்களும் இவர்களுக்கு ஏற்பட வேணும். மேலும் எம்பெருமானுடைய பற்பல கைங்கரியங்கள் நன்னாக நடக்க வேணும் என்று திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாளாச்சாரிய சுவாமியினுடைய பிரதிநிதியாக அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருவள்ளரே மகாத்மியத்தில் க்ஷீர புஷ்கரணின்னு சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலை குபேரமூலை புஷ்கரணி இருந்ததுன்ட்டு திருவள்ளரே மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. அதோட ஆதாரங்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லிட்ரேச்சர் மேபி I don't know 100-200 years old. அதெல்லாம் டீட்டெயிலாக பாருங்கள். க்ஷீர புஷ்கரணின்னு க்ளீனாக போட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். டெம்பிள் லே அவுட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள். மேலே 5 போட்டிருக்கு. அதான் க்ஷீர புஷ்கரணி 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்குது. காலப்போக்கில் பழுதடைந்ததுனால இப்போ 200 வருஷத்துக்கு அப்புறம் தெரியல எக்ஸாக்டாக பண்ணுறோம். இதுதான் புஷ்கரணியோட லே அவுட்டு. 27 நவம்பர் 23 இதான் இந்த ட்ராயிங் போட்டோம். தெப்பக்குளத்து நடுவில் நீராளி மண்டபம் 4 கால் மண்டபம் பிளான் பண்ணோம். ஆகஸ்ட் மாதம் 23 இதில் ஃபவுண்டேஷன் போட்டோம். தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் ஜான் கமிஷனர் மாரியப்பன் வந்து பார்த்தாரு, இன்ஸ்பெக்ட் பண்ணார். ஃபவுண்டேஷன் வேலை ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் செப்டம்பர் அக்டோபர் ஃபோட்டோகிராஃப்ஸ். இது பாருங்கள். ஃபவுண்டேஷன் ஒரு ஷேப் ஆகிருக்குது. இப்போ நீராளி மண்டபம் 4 கால் மண்டபம் கட்டினா பிரம்மாண்டமாக வரும். இது குபேரமூலையிலேருந்து ஒரு வியூ. நீராளி மண்டபம். இந்த நீராளி மண்டபம் கட்டலான்னு பிளான் பண்ணப்போ தான் திடீர்னு பார்த்திங்களா டிசம்பர் மாதம் பெஞ்ச மழையில் தண்ணி ரொம்ப வந்துச்சு. ஃபவுண்டேஷனுக்கு மேலே 3 அடி தண்ணி நின்னது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி இது புண்ணியாஜனம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணி இந்த தீர்த்தத்தை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு போட்டோம். அந்த வீடியோ தான் நீங்கள் எல்லாம் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இந்த புண்ணியாஜனம் பண்ண ஃபோட்டோகிராஃப் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு படைக்கிறதுல திருமஞ்சம் பண்ணுறது இந்த ஃபோட்டோ தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் மழையெல்லாம் நின்ன பிற்பாடு இந்த நீராளி மண்டபம் கட்டி முடிக்கப்படும். பாசிபிளி ஐ திங்க் பை ஏப்ரல் மேலே இந்த வேலை பூர்த்தி ஆகும்னு பிளான் பண்ணிருக்கிறோம். இல்லை அது வேணும். நாங்கள் கலசபாலில் கொண்டு வரோம். கலசபாலில் கொண்டு வரோம்.
வேணா ஒன்று கூட எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். வச்சுக்கலாம், அது பண்ணிக்கலாம். இல்லை கிரக சுத்தி பண்ணிட்டு அப்புறம் இதில் எடுத்துட்டா ஆமாம் வேணா இது எடுக்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டான் அவங்களுக்கு இந்த தேவரை கேட்கற எப்படி ஆமாம் கலசம் ஆமாம் ரொம்ப எடுக்காது அவரை போதும். அப்படியே மாற்றி ஏற்றுங்க, அப்படியே பிடிச்சி ஏற்றுங்க, அவ்வளோ அப்படியே பிடிச்சி ஏற்றுங்க. இந்த பக்கம் இப்படி வந்துருக்கும், இந்த பக்கம் வந்துடும், இப்படியே போயிடும். அதை இந்த ஒரு இங்கே இருப்பா, இங்கே வாங்க, இப்படி வந்துருக்கும். நான் சௌரியமாக இருக்கும். நம்ம கை சுட்டு போங்க, இந்த பக்கம் வந்துடும், சுட்டு போங்க. நீங்கள் பவித்ரா ரெடியாக இருக்கா? இல்லை தீர்த்தம் சேர்த்துக்கணும். பார்த்து வளமாக வரணுமா பார்த்து இதை வேற விட்டுருங்க, கீழே போட்டுருங்க, அடுத்த எடுத்துக்கலாம். हिरण्यगर्भ गर्भस्थं अशेम बीजं परिषदे भवते पादमूले मया समर्पिताम् इमां सौहर्णीं दक्षिणां यदोक्तदक्षिणामेव ताम्बूलं च स्वीकृत्य अस्य देवदेवस्य प्रतिष्ठार्थ आरंभः भगवत् अनुग्रहेण आचार्यं कर्तुं योग्यता सिद्धिं यज्ञित हिरण्यं शिवैष्णवाय तुभ्यमहं वासुदेवः கருமா முகில் உருவா உணல் உருவா திருமால் வரை உருவா பிற உருவா எனதுருவா திருமாமகள் மருவம் திருவெறியூர் சலசயனத்தே அருமா கடலமுதே உனது திருவடியே சரணாமே பாதனாலும் பணியத்தனியும் பிணி ஏதம் சாரார் எனக்கு ஏன் இனியன் குறை வேதனாவலர் விரும்பும் திருவள்ளரை திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லலில்லையே ஆதி மூலமாயும் ஆதி அந்தமற்றவனாயும் தேவாதி தேவனாயும் மூவரில் முதல்வனாயும் இருக்கின்ற எம்பெருமான் இத்தலத்திலுள்ள பக்தகோடிகளுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்னும் பாசுரப்படிக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாளி வெய்து என்னும் பாசுரப்படிக்கும் திருக்கோவில் கொண்டு निष्ठन्ति सततं सुसंक्षेमं नमास्ते हरि ओम तत्सते श्री गोविंद गोविंद गोविन्दः अस्य श्री भगवतः महापुरुषस्य आज्ञः प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः
विद्यवरात्ते श्री श्वेतवराग कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतिशतमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे நீலத்திருமலை சுவாமி நீலத்திருமலை சுவாமி அடுத்த மணி நீலத்திருமலை சுவாமி சாதீஷ் எடுத்தேன்ப்பா உட்காந்த இடத்துல வேலை வாங்கிக்கலாம் சரிடா சரிண்ணா சூப்பரண்ட் ரெண்டு மட்டும் கொடுத்துருவோம்.
Yeah.
नारायणाय स्वाहा ओम नमो 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 नारायणाय स्वाहा आजे जिवा ओम नमो नारायणाय नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि ब्रह्माण्डरागस्य भंगजानकी संपुटरीकात्तस्वामी सन्निधौ दक्षिणदिग्भागेद विशेषदा क्षीरपुष्करणी गडाघ प्रतिष्ठार्थं गड उत्तापटकाले यात्रादानं महालयात् प्रवेशार्थं हिरण्यगर्भ गर्भस्थं हेमबीजं भवावसुः वृन्दपुण्य बलदं ततश्चान्दिं प्रेष्यमे अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीमङ्गजानायीशवेद पुण्डरीकाक्षस्वामी आलयस्य यागालयात् मूलालय प्रवेशार्थं यज्ञितावानकाले यात्रादानमहम् आद्य तुभ्यमहं संप्रददे अनेन दानेन प्रियदान भगवान् वासुदेवः अनेह धान्येन भगवान् वासुदेवः
விட்டுருங்க இந்தாப்பா விட்டுருங்க पंच षडे सप्त अष्टो नव दश एकादश द्वादश नमो भगवते वासुदेवाय विचक्रमे वेदान्तरे फलो समोरमस्य वागुंसुरे चक्रमे இது யதாஸ்தானம் அக்னி உத்தாபனம் இதெல்லாம் இருக்கணும். பிரம்மா யதாஸ்தானம் அதிஷ்டான யதாஸ்தானம் பிரணிதா புரோக்ஷணி பிரம்மா விசர்ஜனாட்டம் பிரம்மா கூச்சது இது நம்ம முடிச்சிருவோங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலத்தோடு அடிச்சு கொண்டு வச்சுருக்கோம். நம்ம முடிச்சிருக்கோம். மூலம் மத்தியம் அக்ரம் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகழையார் சென்னிரஞ்சி அங்கப்பரகுண்டாத்தை அணிமுதுவை வைகமணத் தண்டரையில் பற்றமிரான் சோதை சொன்னார் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்டாத்தை அணிமுதுவை பெங்கமணத் தண்டரையில் பற்றபிரான் கோதை சொன்னார் செங்கல் திருமுகத்து செல்வத்து எங்கும் திருவருள் வந்து தன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நம்பின்னாய் கந்தம் கவளம் குழலை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தரனாள் அறவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோழினகாள் வந்தார் விரலி உண்மைத்துடன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப மது திரவாய் மகிழ்ந்தேனோ நம்பாவாய் பூர்வாச்சாரியர்கள் போதம்
நுட்காணங்கள் கூறுவார் வார்த்தைகளைக் கொண்டு தேர்ந்தேனே திருத்தருமாலைச் சேர்ந்து இந்த உபதேச ரத்தினமாலை தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார் இந்த உபதேச ரத்தினமாலை தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார் तडागप्रतिष्ठार्थं यागालयाद् मूलालयाभेसार्थं जड उत्तापनकाले यात्रादानमहं यत्किञ्चिदहिरण्यं श्रीवैष्णवाय भट्टार्याय तुभ्यमहं शम्प्रवदे नमः सुदेवः कृष्णार्पणमस्तु अक्षुत प्रियदां கீழே வைங்க தட்டை குனிஞ்சு வைங்க அநேக தானியேன பகவான் வாசுதேவः வாங்கிக்கோ இங்கே பின்னாடி வச்சாங்க
மேலத்தை காமிக்கிறியா மேலத்தை காமிக்கிறியானே டெய்லி ஆர்த்தி பண்ணிக்கிறோம். டெய்லி கங்கார்த்தி மாதிரி டெய்லி ஆர்த்தி பண்ணிக்கிறோம். பிரசாதம் நாங்கள் பண்ணிக்கிறோம் தான் சொல்கிறோம். எங்களுக்கு பிரசாதம் மட்டும் ஒரு குக்கர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. என்ன ஒரு ஆர்த்தி பண்ண முடியாது. ஒரு குக்கர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. கேஸ் வச்சு டெய்லி சக்கரை போட்டுக்கலாம். என்ன ஒரு குக்கு மட்டும் இந்த இடத்துல ஓரமாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சதமானம் பவதி ஹதாய புருஷரேந்திரியாய தனம் தானியம் பதம் பதபத்ரலாபம் தசம்பத்சரம் தீர்க்கமாயுகோ சமாரோப்ய மாபீதான் சோபமானம் மஹீயதே தானியம் தனம் பதம் பதபத்ரலாபம் தசம்பத்சரம் தீர்க்கமாயுகோ. நானியப்பந்தாலயனாய வித்யதே யஜ்ஞேன யஜ்ஞமயனந்தயமாः தானி தர்மாணி பிரதமான்யாதன்ன ஏகநாதம் மகிமானஸ்யந்தே யத்ர பூரே சாத்யாசன்வாருத்தாவர்ண க்ஷீர தடாக பிரதிஷ்டாகாரிதி ஆச்சார்ய ஆச்சாரியன பிரகஸ்பதி சம்பாவனா நித்ய பிரகஸ்பதி ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி பணிகள் தொடர்ந்து